தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சியை தற்போது பார்க்கிறார். இல்ல அது 23 வரும்போது உங்களுக்கு யார் யாரெல்லாம் மேடையில் இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். பிரதமர் வரும்போது பாஜக அதிமுக கூட்டணியுடைய உறுதிப்பாடு ஆமா அது உறுதி, ஆல்ரெடி உறுதி தாங்க. உங்களுக்கு உரிமம் கொடுக்காததை பற்றி ராகுல் காந்தி நீங்க தமிழர்களுடைய புறவணியை நிறுத்தினாலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ராகுல் காந்தி தனியா நின்று அவர் வெற்றி பெற்றுவாரா? மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனியார் அவர்கள் வெற்றி பெற்றுவாரா? அவர் கூட்டணி பற்றி பேசுறது அந்த தணிக்கை சான்று கொடுக்காம மத்திய அரசாங்கம் தான் அதை தடை பண்ணுது, இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது சென்சார் போர்டு ஒரு தனி அமைப்பு, இடி ஒரு தனி அமைப்பு, வருமான வரித்துறை ஒரு தனி அமைப்பு. அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இது கூட ராகுல் காந்தி தெரியாம பேசுறாருங்கிறது தான் வருத்தமா இருக்கு. கரூரில் நடந்த சம்பவம் யாரால் நடைபெற்றது? 41 பேர் இறந்து போனாங்க. யாருக்கு அது காரணம்? அதுக்கு காரணம் யார்? நாங்களா பொதுக்கூட்டம் போட்டோம். அது 41 இறந்து போனதற்கு யார் காரணம்? அதற்கு சிபிஐக்கு என்ன தொடர்பு? எங்களுக்கு என்ன தொடர்பு? சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க. அதற்காக ஒரு சார்ந்து ஒரு குறை சொல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.